ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் திண்டுக்கல் ருசி. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் ருசியில் வெஜ் பீஸா தோசை எப்படி வீட்டிலே ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தோசைக்கல்லை அடுப்பில் தூக்கி வச்சுட்டு ஹீட் ஆனோடனே ஒரு 1.5 கரண்டி கெட்டியான மாவாக எடுத்து ஊற்றி ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாமல் லைட்டாக ஒரு 2 சுற்று மட்டும் சுற்றிக்கோங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பீஸா நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு மேலே எப்பயும் போல் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பீஸா சாஸ் தனியாகவே ஷாப்பில் விற்கிறாங்க. அதை வாங்கி நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தக்காளி சட்னியை கூட சேர்த்துக்கலாங்க, நல்லாவே இருக்கும். இப்போ இந்த சாஸை ஃபுல்லாக தோசையோட கார்னர் வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா சீஸ் எடுத்து மேலே திருவி விட்டுக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சீஸே பிடிக்காது அப்படின்னா சீஸே சேர்க்காதீங்க. உங்களுக்கு இந்த சாஸும் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சாஸும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. எனக்கு சாஸ் அதிகமாக பிடிக்குன்றதுனால அதிகமாக போட்டிருக்கேன். சீஸும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு மேலே டொமேட்டோவை உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்படியே ரவுண்டாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் குடமிளகாயும் அதே ஷேப்லேயே உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதையும் மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள் பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே ராவாக சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. வெஜிடபிள் சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்வீட்ஸ் கார்ன் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்வீட்ஸ் கார்ன் ஆட் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் பன்னீர் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த பன்னீர் வச்சு சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட வீட்லேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக சிம்பிளாக ஒரு பீஸாங்க, வெஜ் பீஸா. கடைக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. பீஸா சாப்பிடணுமா, டக்குன்னு தோசை மாவிடுங்க, கல்லில் ஊற்றுங்க, டேஸ்டியாக செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இப்போ நம்ம வீட்டில் பீஸா ரெடி. இப்போ நம்ம ருசிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பீஸாவுக்கு மேலே நீங்கள் லைட்டாக ரெட் சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆரிகனோ பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கல. ஸோ இப்போ நம்ம ருசிக்க ரெடி ஆகிடலாம். இந்த பீஸா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.